வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இந்த எபாக்சி ரிவர் காஃபி டேபிள் சர்க்குலர் ஷேப்ல பெரிய மெஷின்ஸ்லாம் இல்லாம சாண்டிங் மிஷின் அண்ட் ட்ரில்லர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத வீடியோல பார்க்கலாம். இந்த டேபிள்ல 2 wood pieces சென்டர்ல ரெசின் போர் பண்ணுவோம். அதுக்கு இந்த ஹாக்சன்ஸ் ஆல் பர்பஸ் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெசின் டேப் மோல்டு செய்யறப்ப பேஸ் அண்ட் சைட் வால்ஸ்ல இந்த டேப்பை ஸ்டிக் பண்ணுவோம். 20 inch diameter MDF sheet இது மோல்டு பண்றப்ப யூஸ் பண்ணுவோம். ரெசின் கலர் பிக்மெண்ட், அப்புறம் ருபியோ மோனோகோட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபினிஷிங் காம்பவுண்ட் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் ஒன்ஸ் டேபிள் டாப் ரெடி பண்ண பிறகு ஃபினிஷிங் கோட்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சாண்ட் பேப்பர், அடுத்து ரெசின் டேபிள் டாப்ல வுட் பீசஸ் யூஸ் பண்ணுவோம். அதை இது மாதிரி கார்பென்ட்ரி ஒர்க் பண்ற இடத்துல எந்த சைஸ் அண்ட் ஷேப் வேணுமோ அதை கட் பண்ணி வாங்கிக்கலாம். சர்க்குலர் ஷேப் டேபிள் பண்ண போறதால ஒரு உடன் பிளாங்க் வாங்கி ஒரு சைடில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு லைவ் எட்ஜஸ் இருக்கணும். அப்போ தான் ரிவர் டேபிள் பார்க்க அழகாக இருக்கும். ரெசின் டேபிள் செய்கிறதுக்கு சாலிட் வுட் யூஸ் பண்ணணும், லைக் டீக், ஷீஷம் வுட். நான் என்னோட டேபிளுக்கு டீக் வுட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுற வுட்டில் இது மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான வுட்டாக எடுத்து கட் பண்ணுங்க. ரெசின் போர் பண்ணுறப்ப இந்த ஹோல்ஸ்லையும் போர் பண்ணிங்கன்னா ஃபைனலாக பார்க்க டேபிள் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டேபிளோட லெக் ஸ்டீலில் பண்ணலாம். ஸோ அதுக்கு இது மாதிரி வெல்டிங் ஒர்க் செய்கிற இடத்துல உங்களுக்கு பிடிச்ச டேபிள் லெக் டிசைனை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த டிசைனில் டேபிளோட லெக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட்டு இதில் ஸ்டீல் ப்ரைமரால் பெயிண்ட் பண்ணலாம். நல்லா ட்ரையான பிறகு மெட்டாலிக் கோல்டால பெயிண்ட் பண்ணலாம். அவ்வளோதான், டேபிளோட லெக் பார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரெசின் ஒர்க்குக்கான மோல்டை ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் MDF போர்டில் இது மாதிரி ரெசின் டேப்பை ஸ்டிக் பண்ணலாம். இந்த டேப் யூஸ் பண்ணுறதால ஃபைனலாக டேபிளை ஈஸியாக அன்மோல்ட் பண்ண முடியும். அதனால தான் இந்த டேப்பை யூஸ் பண்ணுறோம். மோல்டோட பேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சைட் வால் பண்ணலாம். இதுக்கு எங்கிட்ட இருந்த ஓல்டு சன்மைக்கா ஷீட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது இல்லாட்டி 1 mm திக்னஸ் அக்ரிலிக் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரெசின் டேப் ஸ்டிக் பண்ணலாம். சைட் வால்லையும் ரெசின் டேப் ஸ்டிக் பண்ண பிறகு பேஸோட காப்லர் நெயில் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மோல்டை ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மேலே வச்சுட்டு சிலிக்கான் சீலண்ட் யூஸ் பண்ணி மோல்டோட எட்ஜஸை சீல் பண்ணலாம். லைக் மோல்ட் இன்சைட் அண்ட் அவுட் சைடில் இந்த சிலிக்கான் சீலண்ட்டை அப்ளை பண்ணலாம்.
24 hours or less than 24 ஹவர்ஸில் இந்த சிலிக்கான் சீலன் ட்ரை ஆகிடும். ஒன்ஸ் ட்ரை ஆன பிறகு இந்த 2 உடன் பிளாங்கை epoxy resin யூஸ் பண்ணி பேஸோட நகராதபடி ஸ்டிக் பண்ணிடலாம். அதுக்கு epoxy resin அண்ட் ஹார்ட்னரை 3:1 ரேஷியோவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷால் உடன் பிளாங்க் மேலே கீழே சைட்லலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மோல்டில் எந்த பிளேஸில் நீங்கள் வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதால ரெசின் சென்டரில் போர் பண்ணுறப்ப உடன் பிளாங்க் நகராமல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோல்டுக்கும் உடன் பிளாங்க்கும் இன்பிட்வீனில் கொஞ்சம் கேப் இருந்தது. அதை சிலிக்கான் சீலண்டால் ஃபில் பண்ணியாச்சு. இதை மாதிரி நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டில் கேப் இருந்ததுன்னா ஃபில் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணுறதால ரெசின் சென்டரில் போர் பண்ணுறப்ப உடன் பிளாங்க் சைடு அண்ட் டவுனில் ரெசின் போகாமல் பார்த்துக்க முடியும். சிலிக்கான் சீலன் அண்ட் epoxy ரெசின் க்யூர் ஆன பிறகு சென்டரில் ரெசின் போர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பபிள் லெவல் யூஸ் பண்ணி சர்ஃபேஸ் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த சர்ஃபேஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் டேபிளோட டாப் சர்ஃபேஸ் ஈக்குவலாக ஃப்ளாட்டாக அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கேப்பில் epoxy ரெசின் எவ்வளோ போர் பண்ணலாங்கிறத கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு இந்த கேப்போட பிரெத் மெஷர்மெண்ட்டை ஈக்குவல் இன்டர்வலில் 5 மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்த மெஷர்மெண்ட்டை ஆவரேஜ் பண்ணி பிரெத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்னோட கால்குலேஷன் படி எனக்கு பிரெத் 13.8 சென்டிமீட்டர் வந்திருக்கு. இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கலாம். வால்யூம்க்கான ஃபார்முலா LBH. ஸோ இதோட லென்த் 50 சென்டிமீட்டர். அப்புறம் இதோட ஹைட் 2.5 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் 13.8 சென்டிமீட்டர். ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஸ்பேஸ்க்கு 1.725 கிலோகிராம்ஸ் தேவைப்படுது. ஸோ அதேமாரி உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் epoxy ரெசின் போர் பண்ணலாம். நல்லா வென்டிலேஷன் இருக்கிற ஏரியாவில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ சேஃப்டி பர்பஸ்க்காக காகல்ஸ் அண்ட் க்ளவுஸை வியர் பண்ணிக்கலாம். 1.7 kgs epoxy ரெசினை 3 போர்ஸா 10 mm திக்னஸ்ல போர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் போர் 650 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதில் கலர் பிக்மெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ரெசின் எடுத்து அதில் கலர் பிக்மெண்ட் ஆட் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ண பிறகு லார்ஜ் குவான்டிட்டி ரெசினில் கலர் பிக்மெண்ட்டை ஆட் பண்ணுங்க. இது மாதிரி நான் செக் பண்ணாததால மெட்டாலிக் கிரீன் எக்ஸ்பெக்ட் பண்ணி கலர் மிக்ஸ் பண்ணேன். பட் கிரே கலரில் வந்துருச்சு. அதனால ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ரெசினில் இந்த கலர் பிக்மெண்ட் ஆட் பண்ணி செக் பண்ண பிறகு லார்ஜ் குவான்டிட்டியில் ஆட் பண்ணுங்க. எனிவேஸ் இந்த ஃபர்ஸ்ட் போர் டாப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. பட் சைடில் இதோட விசிபிலிட்டி இருக்கும். கலர் பிக்மெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிளியர் ரெசின்லேயே இருக்கிற பபிள்ஸை பியூட்டின் டார்ச் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணிடலாம். கலர் பிக்மெண்ட் ஆட் பண்ண பிறகு பபிள்ஸ் ரைஸ் ஆனிச்சுன்னு இப்படி டார்ச்சை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி பபிள்ஸை பிரேக் பண்ணிடுங்க. ஸ்லோவாக மூவ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற மைக்கா பவுடர் பேர்ன் ஆகிடும். ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி இதில் இருக்க பபிள்ஸை பிரேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 8 to 12 ஹவர்ஸில் செகண்ட் போர் 800 கிராம் போர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தேர்ட் போர் 275 கிராம்ஸ் போர் பண்ணலாம். இது ஃபைனல் போர். ரெசினில் கலர் பிக்மெண்ட் ஆட் பண்ண பிறகு இப்போ உடன் பிளாங்க்ல இருக்கிற ஹோல்ஸில் சிரஞ்ச் யூஸ் பண்ணி இந்த கலரை ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா ரெசினில் கோல்டன் பிக்மெண்ட் ஆட் பண்ணி கோல்டன் ரெசின் கூட இதில் ஃபில் பண்ணலாம். பட் எனக்கு சென்டரில் இருக்கிற சேம் ரெசின் கலர் சைடில் இருக்கிற ஹோல்ஸ்லேயும் வேணுங்கிறதால நான் சேம் கலர் ஃபில் பண்ணியிருக்கேன்.
இதில் இருக்கிற பபிள்ஸ்லாம் பிரேக் பண்ண பிறகு ஆஃப்டர் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டிக்கால் வேவி ஃபார்மை க்ரியேட் பண்ணலாம். இந்த டைமில் ரெசின் வந்து ஸ்லோவாக சாலிட் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இப்போ பண்ணுற வேவ் வந்து அப்படியே ஸ்டே ஆகும். ஸோ பார்க்க ரிவர் மாதிரி லுக்கை க்ரியேட் பண்ணும். 3 போர்ஸில் கம்ப்ளீட்டாக இந்த ரெசின் போர் பண்ணியாச்சு. ஒரு 48 ஹவர்ஸ் இந்த ரெசின் நல்லா க்யூர் ஆகட்டும். நல்லா ரெசின் க்யூர் ஆயிடுச்சு. இப்போ மோல்டை ரிமூவ் பண்ணலாம். டேபிள் டாப்பை அன்மோல்ட் பண்ணியாச்சு. பேக் சைடில் ரெசின் கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாக இருந்தது. அதை சாண்டர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு 120, அப்புறம் 220, ஃபைனலாக 400 யூஸ் பண்ணி சர்ஃபேஸை பாலிஷ் பண்ணலாம். சாண்டிங் டாப் பாட்டம் அப்புறம் சைடில் பண்ண பிறகு ஃபினிஷிங் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி ஃபைனல் பாலிஷ் பண்ணலாம். ஒன்ஸ் பாலிஷ் பண்ணி முடித்த பிறகு ஒரு க்ளீன் கிளாத்தில் டேபிளை வைப் பண்ணுங்கள். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ருபியோ மோனோகோட் ஆயில் ப்ளஸ் டூசி சர்ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணுறதால வுட் வந்து நேச்சுரல் லுக்கில் இருக்கும். ருபியோ மோனோகோட் ஆயில் ப்ளஸ் டூசியில் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இருக்கும். அதை 3:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 20 inch டேபிளுக்கு 10 ml ஆயில் யூஸ் பண்ணி டேபிள் டாப், சைடு அண்ட் பாட்டத்தில் அப்ளை பண்ணலாம். சர்ஃபேஸில் எக்ஸஸ் ஆயில் இருந்ததுன்னா ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணி வைப் பண்ணிடலாம். இந்த மோனோகோட் ஆயில் 3 days நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த டேபிள் டாப்பை லெக்கோட ஸ்க்ரூ போட்டு ஜாயின் பண்ணிடலாம். ருபியோ மோனோகோட் ட்ரை ஆயிடுச்சு. ட்ரில்லரால் ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூவை ஜாயின் பண்ணலாம். அவ்வளோதான், epoxy resin river coffee table பண்ணியாச்சு. இதில் எக்ஸ்பென்சிவான டூல்ஸ் அண்ட் மெஷின்ஸ் இல்லாமல் சாண்டிங் மிஷின் அண்ட் ட்ரில்லர் யூஸ் பண்ணி இந்த சர்க்குலர் ஷேப் காஃபி டேபிள் செஞ்சாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு கொரீஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவர் டேபிள் மேக்கிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரிவர் டேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்கள். உங்களுடைய க்ரியேஷன்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.